ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விவி. நான் தான் உங்கள் லோகி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹம்மிங் பேர்ட்ஸில் நிறையா வகை இருக்குது. லூசிஃபர் ஹம்மிங் பேர்ட், வயலட் கிரவுண்ட், பஃப் பில்லிட், ப்ராட் பில்ட், ரிவோலிஸ், அன்னாஸ், கோஸ்டாஸ், பிளாக் சின்ட், ரூபி த்ரோட்டட், கேலியாப், ப்ராட் டெயில்ட், ஆலன்ஸ், ரூஃபஸ் அண்ட் பீ ஹம்மிங் பேர்ட். அதில் நம்ம இப்போது பார்க்க போகிறது பீ ஹம்மிங் பேர்ட்ஸ். தமிழில் தேனி ஓஸ்னி சிட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் மெல்லிசுகா ஹெலனே. த்ரோச்சிலிடே ஃபேமிலியை சேர்ந்தது. கிளாஸ் ஏவ்ஸ். இதுதான் உலகின் மிகச்சிறிய பறவை. இந்த பீ ஹம்மிங் பேர்ட் கியூபாவில் முக்கிய தீவு மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் காணப்படுது. இந்த பேர்ட் அளவில் மிகச்சிறியது. வெறும் 2.25 இன்ச்சஸ் மட்டும்தாங்க. அளவில் ரொம்ப சிறியதுன்றதால இதை நிறையா பேர் தேனின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பேர்டோட எடையும் லெஸ் தென் 2 கிராம்ஸ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெள்ளி காயினோட எடையை விட கம்மியாக தான் இருக்கும். இது பறவையோட மினியேச்சர் மாதிரி இருக்கும். பெண் பறவை 2.6 கிராம் எடையும் 6.1 சென்டிமீட்டர் நீளத்திலையும் இருக்கும். இது ஆண் பறவையை விட கொஞ்சம் பெரியது. மேலும் ஆண் பறவை 1.95 கிராம் எடையும் 5.5 சென்டிமீட்டர் நீளமும் கொண்டது. இந்த பேர்ட் அளவில் மட்டும்தாங்க சிறுசு. பட் மற்ற ஹம்மிங் பேர்ட்ஸை போலவே வேகமாகவும் வலிமையாகவும் பறக்கும். மேல் பேர்டுக்கு பீலியம், அதாவது தலையின் மேல் பகுதி பச்சை நிறத்திலையும் தொண்டை பகுதி பிரைட் ரெட் கலர்லையும் நீளமான பக்கவாட்டு ப்ளூம்ஸும் ப்ளூ கலரில் மேலுடல் பகுதியும் அடிப்பகுதி சாம்பல் ஆர் வெள்ளை நிறத்திலையும் இருக்கும். ஃபீமேல் பீ ஹம்மிங் பேர்ட்ஸ் ப்ளூயிஷ் கிரீன் கலர்லையும் அடிப்பகுதி சாம்பல் கலர்லையும் இருக்கும். அதோட டெய்ல் ஃபெதர்ஸில் வெள்ளை புள்ளிகள் இருக்கும். ஃபீமேல் பேர்ட்ஸ் ஒரு நேரத்தில் 2 முட்டைகள் மட்டுமே இடும். அதோட முட்டைகளும் ஒரு காஃபி பீன் சைஸில் தாங்க இருக்கும். ஃபீமேல் பேர்ட்ஸ் அதோட கூட்டம் 1 இன்ச்சஸ் அளவுக்கு தாங்க கெட்டும். ஆண் பறவைக்கு அதோட இணை சேர்க்கையின் போது தலை, கன்னம் மற்றும் தொண்டை பகுதி இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும். பீ ஹம்மிங் பேர்டோட சிறிய இறக்கைகள் per செகண்டுக்கு 80 டைம்ஸ் துடிக்கும். மேலும் அதோட காதல் பயணத்தின் போது per செகண்டுக்கு 200 டைம்ஸ் அதோட இறக்கைகள் துடிக்கும். இது மணிக்கு 40 to 48 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும். இந்த பறவையோட ஆயுட்காலம் 7 to 10 இயர்ஸ். மற்ற ஹம்மிங் பேர்ட்ஸ் போலவே பீ ஹம்மிங் பேர்டும் தேனை உணவாக சாப்பிடுது, ப்ளஸ் இன்செக்டையும் சாப்பிடுது. டிப்பிக்கல் டே இந்த பறவை அதோட உடல் எடையில் பாதி உணவை சாப்பிட்டு 1500 ஃப்ளவர்ஸ் வர மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. மேல் ஹம்மிங் பேர்ட்ஸ் பொதுவாக அதோட எல்லையை தீர்மானிக்கும். ஸோ அதோட பிளேஸில் வர மற்ற பறவைகள், பூச்சிகள் மற்றும் தேனீக்கள் போன்ற தேன் உண்ணும் பிற விலங்குகளை ஆக்ரோஷமாக துரத்திடுங்க. பீ ஹம்மிங் பேர்ட்ஸ் பொதுவாக தனிமையில் தான் வாழும். பட் ஆண் பறவைகள் இனப்பெருக்க காலத்தில், அதாவது மார்ச் டு ஜூன் ஒன்றா சேர்ந்து லெக்ஸ் எனப்படும் ஒரு குழுக்களை ஃபார்ம் பண்ணும். ஒரு லெக் குழுவில் இருக்கிற ஆண் பறவைகள் பாடியே பெண் பறவைகளை கவர்ந்திடும். மிகவும் ஈர்க்கப்பட்ட ஆண் பறவைகளோட இணை சேரும். ஒரு ஆண் பறவை இனப்பெருக்க காலத்தில் பல பெண் பறவைகளோட இணை சேரும். ஆனாலும் பெண் பறவைகள் மட்டுமே குஞ்சுகளுக்கு பொறுப்பாகுது. பீ ஹம்மிங் பேர்ட்ஸ் மாதிரியே அதோட கூடுகளும் ரொம்ப சிறுசுங்க. அது லிச்சன், பார்க், சிலந்தி வலை மற்றும் மென்மையான தாவர பொருட்களால் கூட கட்டுது. பட்டாணி சைஸில் இருக்கிற இதோட முட்டைகள் அப்ராக்சிமேட்டாக 3 வாரத்துக்கு அடை காக்கப்படுது. பேபி பேர்ட்ஸ் பிளைண்டாகவும் இறகுகள் இல்லாமலும் பறக்கும். குஞ்சு பொரிஞ்ச 18 to 24 நாட்களுக்கு பிறகு ஃபெதர்ஸ் ஃபுல்லாக வந்ததும் அது கூட்டை விட்டு வெளியேறிடும். அனிமல் கிங்டம்லேயே மிகவும் வேகமாக சுவாசிக்கக்கூடியது இந்த பறவை தான். இது பறக்கும்போதே per மினிட்டுக்கு 250 டைம்ஸுக்கு மேலே சுவாசிக்குது. பீ ஹம்மிங் பேர்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக ஷோல்டர் ஜாயின்ஸ் இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப நேரம் வட்டமிட்டு பறக்கிறதுக்கும் பின்னோக்கி பறக்கிறதுக்கும் அது உதவுது. இந்த பறவையோட கண்கள் மற்றும் கால்கள் சுற்றி ஒரு சிறப்பு பகுதி இருக்குது. இந்த பகுதி இது ரொம்ப நேரம் வட்டமிட்டு பறக்கிறதால வர வெப்பத்தை வெளியேற்ற உதவுது. ரெக்கைகள் வேகமாக துடிக்கும் போது ஒரு ஹம்மிங் சவுண்ட் எழுப்புறதால தான் இதற்கு இந்த பேர் வந்ததாக சொல்லப்படுது. விக்டோரியா காலத்தில் பெண்கள் தங்களோட தொப்பிகளை ஸ்டஃப்டு ஹம்மிங் பேர்ட்ஸை ஒரு ஃபேஷனாக வச்சுருந்தாங்க. இது மிகவும் சிறிய பறவைங்கிறதால பருந்து மற்றும் வேகமாக பறக்கும் மற்ற பேர்ட்ஸால் வேட்டையாடப்படுது. பேபி பேர்ட்ஸ் எலி மற்றும் பாம்புகளுக்கு இரையாயிடுது. சம்டைம்ஸ் இந்த பறவை ரிவர் அண்ட் ஸ்ட்ரீமில் தண்ணி சேகரிக்கும் போது மீன்களுக்கும் இரையாயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. டாடா, பை பாய்.